இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்டி அட்மிஷன் சம்மந்தமாக முக்கிய அப்டேட் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன என்பதை பற்றியும் ஆர்டிக்கு அப்ளை செய்வதற்கான டாக்குமெண்ட் என்னென்னலாம் தேவைப்படும் என்பதை பற்றி அந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஆர்டிக்கு 6ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை. தற்போது வந்த புதிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா பள்ளி வாயிலாக மட்டுமே நீங்கள் ஆர்டி அட்மிஷன் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டி மூலம் மாணவர் சேர்க்கைக்கு பள்ளிக்கு சென்று பெற்றோர் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் RTadmission@tnschools.gov என்ற இணையதளம் மின்னஞ்சல் மூலம் கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா தொடர்பு எண் 14417 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்கள் இது சம்மந்தமான தகவலை பெறலாம் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக ஏற்கனவே வெளியான செய்தி வெளியீட்டிலே அப்ளை செய்வது சம்மந்தம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அட்டவணை சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு 6ஆம் தேதி மாணவர் சேர்க்கை அறிவிப்பில்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 7ஆம் தேதி 30/9/2025 நிலவரப்படி நுழைவு வகுப்பில் நிரப்பப்பட்ட மொத்த மாணவர் எண்ணிக்கை பதிவிருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 8ஆம் தேதி மாணவர் எண்ணிக்கையில் 25% ஒதுக்கீடு பள்ளி எமிஸ் உள்நுழைவில் காட்டப்படுதல் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 9ஆம் தேதி தகுதியுள்ள மாணவர்களின் விவரங்கள் ஆதார், பிறப்பு, இருப்பிடம், வருமானம் மற்றும் சாதி சான்றிதழ் பதிவேற்றம் செய்ததுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 10ஆம் தேதி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தகுதியற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியல் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 14ஆம் தேதி தகுதி பெற்ற மாணவருடைய இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் 4/8 பார்த்தீங்கன்னா தகுதியுடைய மாணவர்களை எம்எஸ் போர்ட்டலில் உள்ளீடு செய்தல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை இவங்க கொடுத்துருக்க அப்டேட். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பள்ளியில் போய் தான் அப்ளை பண்ணணும். போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு பிறப்பு சான்று தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் பெற்றோருடைய அடையாள அட்டை, முகவரி சான்றுக்கு ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு, விஏஓ இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஐடி கார்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த வகை கீழ் விண்ணப்பிக்கிறீங்களோ அதற்கான டாக்குமெண்ட் தேவைப்படும். வீக்கர் செக்ஷனாக இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட், டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிஸ்அட்வான்டேஜ் குரூப்லேயே ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் தேவைப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அதற்கான லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட்னா தாசில்தார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வாங்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் டெபுட்டி தாசில்தார்கிட்ட வாங்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கூட தான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். இதுதான் ஆர்டிக்கு அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட். இதற்கு முன்னாடி வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் தற்போது நீங்கள் பள்ளிக்கு சென்று தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.